வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன கேம் ஆட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரானி சாப்டர் 3 தாங்க ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து எதுக்கு மறுபடியும் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு காரணம் இருக்குது. கிரென்னி இந்த ரெண்டு நாய்ங்களுக்கும் கொழுப்பு ஏறி போய்க்குது. ஸ்லெண்ட்ரி நாய்க்கெல்லாம் திமிர் ஏறி போய்க்குது. அதனால் வந்து இதுங்க மூணுத்தையும் இன்றைக்கி அடிக்கலான்னு வந்திருக்கேன். ரொம்ப கடுப்பேற்றி விட்டுருச்சுங்க. அதனால தான் வந்து சரி இந்த கேம் வந்து மறுபடியும் வந்து ஏற்றி உள்ளே வந்துட்டேன். இப்போ வந்து நான் அடிக்கிற அடி மரணடியாக தான் இருக்கும் பாருங்கள். ஒரு வாட்டி கூட அடி வாங்க மாட்டேன். ஏய் 2-3 பேர்த்துக்கிட்ட 3 பேரும் கேளுங்கடா. ஒரு வாட்டி என்னை அடித்து காமிச்சிருங்க. நீங்கள் பெரிய ஆள், நான் ஒத்துக்கிறேன்டா. ஒரே ஒரு வாட்டி என்னை அடிச்சிருங்க. ஏன்னா அண்ணன் ரொம்ப நாள் ஆனாலும் ப்ரோ பிளேயர் தான். எத்தனை நாள் ஆனாலும் சரி, 1 மாதம்ண்ணா 2 மாதம்ண்ணா எத்தனை மாதம் ஆனாலும் சரி, நான்லாம் பிளேயர் தான். அதனால் என்னெல்லாம் தொட முடியாது. நீங்கள் கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது நல்லது. ஸோ வந்து ரொம்ப டைலாக் விட்டுட்டோம். ஆனால் நான் ஒரு வாட்டி கூட அடி வாங்க மாட்டேன் கைஸ். பாருங்கள், நான் ஏன்னா என் ப்ரோ பிளேயர். இது வேறு சார்ஜர் வேறு இல்லையா, எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த ரூமில் எதனா ஒன்று வச்சு. உய் அடா பாவி, என்னமோ பேசுது. இப்போ பேசு. ஒரு வாட்டி தானே அடித்த, பரவாயில்ல. இன்னொரு வாட்டி அடித்து பாடுறா. அப்போ நான் யாருக்கு தெரியும். இந்த ஒரு வாட்டி தாங்க அடி வாங்கியிருப்பேன். அடுத்த வாட்டிலாம் அடி வாங்க மாட்டேன். இது கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி இந்த கிராணி கேம் முடிக்காமல் போக மாட்டேன். முடித்து காட்டுறேன்டா. ஒரு வாட்டி அதுவும் அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கல கதவு பக்கத்தில். இவன் எப்படா திறப்பான் பொட்டுன்னு அடிக்கலான்ட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்கான் நாய். ஓகே கைஸ், இப்போ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறோம், வேகமாக போகிறோம். ஐயோ கிளவி விட்டுரு கிளவி. என்ன டைலாக்கு தான் பேசுவே போல இருக்குது, ஒன்றுத்தும் செயலில் காட்ட மாட்டியே. ஏய் என்ன கொழுப்பாக அடித்தா தாங்க மாட்டீங்க, 4 மாதம் தூங்க மாட்டீங்க, மோதிப்பார் வீடு போய் சேர மாட்டீங்க. தள்ளியே இருந்துக்கோங்க. ஓகே கைஸ், வெப்பன் கீ கிடச்சிச்சு. அவ்வளோதான். என்ன கிளவி இப்போ பேசுடி இரு. கல் எடுக்கலையா, அதுக்குள்ளே வந்து பேசுன்னு சொல்லிட்டுமே. ஆனாலும் பேசும்டி. இதை பாரு, கையில் வெப்பன் கீ இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த வெப்பன் கீ எடுத்துகிட்டு போயிட்டு வெப்பன் டோரை ஓப்பன் பண்ணிடுவோம். சரி தம்பி, போடா. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. இப்போ வந்து இங்கே இதில் எப்படி இருக்காது எனக்கு தெரியும். ஏன்னா இந்த கேம் எத்தனை நாளாக விளையாடிட்டுருக்கேன். இது எப்படி வைக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போது எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஹாரர் கேம்னாலே என்ன இருக்கும், நம்ம தேடுறது என்றைக்கும் உருப்படியாக கொடுத்துருக்க மாட்டான். நான் இந்த வீடியோ எடுக்கும்போது எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க? எவ்வளோ நேரம்? 1/2 மணி நேரம் நானும் தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த லாஸ்ட்டு பொருள் கொடுக்கவே இல்லை தெரியுமா. பட் இது சாரி கைஸ், சின்னதாக ஒரு நடுவில் வீடியோ ஸ்டாப் ஆகிருக்குது. அது என்னன்னு தெரில, என்ன ப்ராப்ளம் தெரில. இப்போலாம் என் ஃபோன் இப்படி பண்ணுது. இங்கே பாருங்களா, படுத்துக்கிட்டு இருக்கான். சாவிடா செத்த பயலே. ஐயோ கிளவி எங்க பார்த்தீங்களா, கிழவனை போட்டு தள்ளோன்னு. என்னடா கை இப்படி உதறான். அடா குடிகார நாயே. இங்கே பாருங்க கையை. நாயே கிளவி வருங்க பாருங்க, வந்து பார்த்துட்டு போகுது. கிழவனை போட்டு தள்ளிட்டாங்களே அப்படின்ட்டு பார்த்துட்டு போகுது. டேய் எப்பட்றா கட்டில் கீழே வச்சுருக்க கையை, பெட்டுக்குள்ளே போய்க்குது பாருங்க அவன் கை. ஆல்ரெடி இது தேடிட்டு வந்தானே, ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பைத்தியமாயிட்டேன். அப்படி ஆக்கி விட்டானுங்க என்ன. எந்த பொருளும் கிடைக்காம நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. ஒரு பொருள் கூட கிடைக்கலங்க நண்பர்களே. பாதி நான் இங்கே கட் பண்ணி போட்ட காரணம் வந்து என்னென்னு தெரியல. இப்போலாம் என் ஃபோன் ரொம்ப மக்கர் பண்ணுது. அப்பப்போ வீடியோ கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் ஆகுது. அதனால் என்னென்னு தெரில, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்றைக்கி ஒரு நாள் இப்படி இருக்குது. நான் நாளைக்கெல்லாம் சரியாயிடும் நம்புகிறேன். சரி ஆகணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கிளவி போட்டு தள்ளிடுவோம். அவ்வளோதான், கிளவி சாவு அப்படின்ட்டு சாவடிச்சாச்சு. ஸோ வந்து இப்போ நான் பண்ணோன்னா தேவையான பொருளெலாம் இப்போ தேடணும். இப்போதைக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒன்றும் கிடைக்கல. இப்போ ஒவ்வொன்றா நம்ம தேட வேண்டியது இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. இப்போ டோர் எஸ்கேப் தேவையான பொருள் அது, அந்த டோர் ஹேண்டிலு. அதுக்கப்புறம் இது கரண்ட் வர வைக்கணும். கரண்ட் வர வச்சா மட்டும்தான் அந்த டோருக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு பவர் கிடைக்கும். ஓகேங்களா. ஏன்னா லாக் போட்டு வச்சுருக்கான் அந்த கிழவன், திருட்டு நாய். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நம்மளுக்கு தேவையான பொருள் இங்கே இருக்குது, எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த க்ரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு பொட்டி இருக்கும், அந்த பொட்டி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த பொட்டி தீப்பெட்டி. இதை வச்சு நான் என்னடா பண்ண முடியும்? கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்
ஓகே, இப்போ மேலே போவோம். என்னங்க ஸ்டக் ஆகுது, இருங்க மேலே போயிட்டு இதை தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டு அப்படியே கீழே போயிட்டு எடுத்துகிட்டு வரோம். இது லேட் ஆகுதுல்ல, அதனால் கட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் கிழவனும் கிளவியை போட்டு தள்ளிட்டேன். ஸோ வந்து அதுங்க 1/2 மணி நேரம் ஆகிட்டு இருந்துச்சுங்க, வரவே மாட்டேன்னு உட்காந்து இருந்துச்சுங்க. எப்படி போட்டு தள்ளிட்டேன். அதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், பட் வேண்டாம், எதுக்கு, அதனால் நம்ம சீக்கிரமாக முடிக்கணுங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போடக்கூடாது, எனக்கு லென்த்தாக போட பிடிக்காது. அதனால் கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ அது மாதிரி முடிக்க போகிறேன். எந்த கேமாக இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ நேரம் ஆகிற கேமாக இருந்தாலும் சரி, நான் ஃபாஸ்ட்டாக முடிக்க பார்ப்பேன். ஓகே, இப்போ வந்து ஃபியூஸ் கிடச்சிருக்கு. இந்த ஃபியூஸ் தூக்கிட்டு போயிட்டு இதில் மாட்டிடுவோமா? மாட்டுறா அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்னென்ன தேவைப்படுது? கரண்ட்டு தான் தேவைப்படுது. இங்கே பாருங்கள், காயின். இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? ட்ரெயின் எஸ்கேப் தேவையான பொருள்லாம் கொடுத்துட்டானுங்க. ஆல்ரெடி கீழே எல்லாத்தையும் போய் செக் பண்ணிட்டேன். ட்ரெயினுக்கு பொருள் மட்டும்தான் இருக்குது இங்கே மொத்தம். ட்ரைனிங்ன்ற பாருங்க, ஃப்ரீ ஃபயர் ஞாபகம். சாய், ட்ரெயினோட எஸ்கேப் பொருளாக கிடைக்கிது. ஓகே, இப்போது இங்கே என்ன பண்ணலாம்? சரி, இங்கே லெஃப்ட் ஆன் பண்ணி வச்சுருவோம், ஏன்னா சேஃப்டிக்கு. இப்போ திடீர்னு கிளவி வந்துருச்சுங்க வச்சுக்கோங்களேன், எங்கே ஓடுறது? இங்கே தான் வந்து மாட்டிப்போம். அப்போ வந்து டக்குன்னு இதில் லிஃப்ட்டில் ஏறி மேலே போயிடலாம்ல, அதுக்கு இது வச்சிரும். அதுக்கப்புறம் ஆமாம், மேலே ஒரு பாக்ஸ் இருக்குங்க, அதை மாறிட்ட பார்த்தீங்களா? அதை ஓப்பன் பண்ணிப்போம். இப்போது என் கணக்குப்படி அங்கே தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒயர் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒயர் தேவைப்படுது இப்போது. ஏன்னா இப்போ கரண்ட் வர வைக்கணுன்னா ஒயரை கட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஜென்ரேட்டரில் இருக்கிற ஒயரை கட் பண்ணிட்டானுங்க. அதுவும் இந்த எவன் கட் பண்ணா? கிளவன் கிரென்னன். இது ரொம்ப ஐயோ, நான் வேறு இருங்க, மேலே போயிட்டு வேணால் கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த ஜாருக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே மாட்டிட்டேன். நானும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேடி பார்த்துட்டேன், 1 மணி நேரம் கட்டி கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு வழியே இல்லாமல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜார் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜார் எடுத்துகிட்டு வந்து தண்ணி பிடிச்சி மொண்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு பேலைக்கு தேட விட்டானுங்க பாருங்க, சுற்றுன்னு சுற்றினேன். அதுக்கப்புறம் தான் கோகோனட்டு. அது எங்கே இருந்துச்சுன்னா கீழே தான் இருந்துச்சு. எப்படியே இதை போட்டுருந்தா 1/2 மணி நேரம் ஆகிருக்கும் இந்த வீடியோ. அது எப்படி நீங்கள் எல்லோரும் பார்க்க மாட்டீங்க எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ எனக்கே பிடிக்கல, ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப லென்த்தாக போட எனக்கே பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் வந்து கட் பண்ணி போடுறேன். நாங்கள் கண்டினியூ பண்ணுறேன்னு தான் சொன்னேன், பட் அதை தேடி போட்டால் வெறுப்பாகுதுங்க. அதனால தான் வந்து மொத்தத்தையும் முடிச்சுட்டு ஒரு இதுவாக போய் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்து ஃபைனலி பார்த்தோன்னா அந்த பட்டன் அழுத்த போகிறோம். அவ்வளோதான், அழுத்திட்டா டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த பிரிட்ஜு ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் தேவைப்படுது. அந்த ஹேண்டில் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே தான் இருக்குது. ஏன்னா நான் அங்கே தான் எத்தனை வந்து போட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஞாபகம் இருக்குது. ஏன்னா தேட விட்டதுனால எல்லாத்தையும் மறந்துட்டேன், எங்கே என்ன பொருள் இருக்குதுன்னு தெரில. ஓகேங்களா, இதோ தான் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது. இதெல்லாம் வந்து கிரென்ன கிளவி இங்கே இங்கே இருந்துச்சு பாருங்கள், இந்த ஷெல்லுக்குள்ளே கிளவி இருந்துச்சு. இங்கே கிரென்னை வந்தான், ஒரு ரெடி அடிச்சிட்டானுங்க. அதாவது டே 3 நான் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கிறது டே 3. ஓகேங்களா, அப்படி ஆகிக்கிட்டு விட்டானுங்க. அவ்வளோயும் தாண்டி எப்படி கண்டுபிடிச்சிட்டேன் இதெல்லாம். எவ்வளோ நேரங்க, ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்தேன், அது வந்து ஈஸியாக வந்து எஸ்கேப் பண்ணி முடித்தேன். பட் அது என்ன பண்ணேன்னா சேவ் கொடுக்க மறந்துட்டேன். அதனால் வந்து வீடியோ நோட்டிட்டு போயிடுச்சு. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இதையாச்சும் ஒழுங்காக அப்லோட் பண்ணணும். ஏன்னா ஒழுங்காக பண்ணலன்னா எல்லாம் நோட்டிட்டு போயிடுதுங்க. அது ஈஸியாக முடித்தேன் தெரியுமா, நீங்களாம் நம்பவே மாட்டீங்க. அது எப்படி சொல்கிறது, ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான் நினைக்கிறேன், 5 நிமிஷம் வீடியோ தான் அது. அவ்வளோ சீக்கிரத்தில் முடிச்சிட்டேன். ஓகே கைஸ், பாய்.